ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜி அருணா. திஸ் இஸ் ஆட்டோகிராஃப் ஷோ. நம்ம இன்னைக்கு ஒரு லெஜெண்டரி ஆக்டரை தான் மீட் பண்ண போறோம். அதாவது அந்த காலத்துல ஹீரோக்களுக்கு மட்டும்தான் மாசு அதிகம். ஆனா அந்த சமயத்துல வில்லனுக்கும் மாச உருவாக்குனவர் தான் இவங்க அப்பா. அந்த வரிசையில வந்தவர் தான் இவரும். வில்லன்கள்ல ஒரு தனித்துவமா தெரிஞ்சவரு. அதே மாதிரி மக்கள் மத்தியில நீங்கா இடம் பிடித்தவர். இவர் வேற யாரும் இல்ல, தத்தோ திரு ராதாரவி அவர்கள் தான். அவர்களோட தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சார் வணக்கம். என்னுடைய குடும்பத்தின் சார்பாக முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஜெயடிக்கு நான் வந்து ரொம்ப வருஷமாச்சு. ரொம்ப வருஷம்னா ரொம்ப வருஷம். இது நம்ம ஃபேமிலி மாதிரி இருக்கிற இடம். அண்ட் இவ்வளோ பெருசாக டெவலப் ஆகிருக்குன்றது எனக்கு இப்போ தான் பார்த்தோன்னு தான் தெரிஞ்சுது. அதில் நம்மளை கூப்பிட்ருக்காங்கும் போது நமக்கும் பெருமையாக இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு 400 சொல்லிட்டு அது அவ்வளோதான் நடிச்சிருப்பேன். ஒன்றும் பெருசாக நடிக்கலை. பட் இப்போவும் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போவும் என்னை வந்து புக் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் வர்றாரு. சித்தார்த்துன்னு ஒரு டைரக்டர் வந்து கதை நேற்று சொன்னாங்க. நேற்று கதை சொல்லி நான் நாளைக்கு இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே இல்லைன்னா நாளைக்கு பேசுகிறேன், இல்லைன்னா காலையிலேயே பேசியிருப்பாங்க. பட் ஐ டோல்ட் தம் நான் ஜெயா டிவியில் கொடுத்துருக்கேன் டைம். நீங்க ஜெயா டிவிக்கு வந்தது எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாக்கியம் சார். ரொம்ப சந்தோஷம். கரெக்டு. பட் என்னென்னா நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறது எப்படி நடந்ததுன்றது தான் எனக்கு ஆச்சரியம். இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் உட்காந்து 1-to-1 பேசி ரொம்ப நாளாச்சு. வேற ஒரு ப்ரோக்ராம் வாஸ் டிஃப்ரெண்ட். பட் இந்த 1-to-1 நான் பார்க்கும் போதெல்லாம் நினச்சிக்குவேன், இது மாதிரி நம்ம யாராவது கேட்டாங்கன்னா கரெக்டான பதில் சொல்லணும்டான்னு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து இது ஒரு எனக்கு உண்மையிலே உள்ளே வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தில் தான் வந்திருக்கேன். என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. தொண பேசுவேன். நீங்கள் உங்கள் பேர் வந்து ராதாரவி தானேன்னு கேட்டால் ஆமான்னு சொல்லிட்டு விட்டுடலாம்ல. இல்லைங்க, ராதாரவி வந்து எப்படின்னா எங்கள் அப்பா வந்து என்ன ஆரம்பிப்பேன். புரியுது. அப்போ ஒரு சுற்றுவேன் எப்பயுமே. ஐ ஒன்ட் கம் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ராதாரவி சார் கூட நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்னு எனக்கு சொன்ன உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு தோணுது. அமரன் படத்தில் நீங்கள் ஆண்டவன் பெருமாள் கேரக்டரில் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து என்டையராக உங்கள் லுக்கு, உங்களோட பல்லுலேருந்து உங்களோட காஸ்டியூம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த கேரக்டர்லேருந்து நம்ம தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம பேசலாம் சார். அமரன் படம் வந்து ராஜேஸ்வர் டைரக்ஷன். கார்த்திக் சார். கார்த்திக் வந்து நான் பார்ட்னர் எப்பவுமே கூப்பிடுவேன். அதனால் பார்ட்னர் படம்னாலே நான் வந்து ரொம்ப அது மற்ற படங்களை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கு. ஏன்னா வி ஆர் வெரி க்ளோஸ். ஒரு இதில் கூட சொல்லியிருக்கேன், நான் கார்த்திக் சாரை பற்றி சொல்லியிருக்கேன். அது எங்கள் அண்ணன் சாவுக்கு கூட அவர் வந்து பணம் கொடுத்தாரு. ஓகே. அவர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் கொடுத்தாரு. ஏன்னா அவங்க அப்பா சாகும்போது எங்கள் அண்ணன் இருந்து நின்று செஞ்ச வேலை, எங்கள் அண்ணன்னா MRR வாஸ், அவர் செஞ்ச ஒர்க்குக்கு அப்ரிஷியேட் பண்ணி வந்தாரா என்னான்னு தெரியல. பட் வந்து என்னை பார்த்துட்டு டோன்ட் ஒரி பார்ட்னர், நான் இருக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிட்டு போனார். அதனால் அவரோட ரொம்ப க்ளோஸ் நான். இந்த அமரன் படம் சொன்ன உடனே முடி வெட்டி ஷார்ட் ஆக்கி, ஏன்னா அந்த அளவு விட மாட்டேன் டைரக்ட். நான் இன்னொரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், முக்தா சீனிவாசன் சார் படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், பரீட்சைக்கு நேரமாச்சு. அதில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அங்கே வந்தார் இந்த ராஜேஸ்வர் என்னை பார்க்க. என்னங்க விஷயம்னு கேட்டேன். இல்லை சார், இந்த படத்தில் மேக்கப் எப்படி வரணும்னா அமரன் படத்துக்கு 10-15 பேர் கொல்றவங்க, நீங்கள் சாதாரணமாக கொல்லுவீங்க அந்த படத்தில். அதனால் அந்த ஃபேஸ் அப்படி இருக்கணும் சார். ஒரு உதாரணம் சொன்னார், இன்னும் கூட ஞாபகம் இருக்கு. என்ன உதாரணம்? என்னன்னா ஃபோன் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் வீட்டில். அப்போல்லாம் வந்து நோ செல்ஃபோன். அந்த ஃபோன் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும், யாரும் எடுக்க மாட்டாங்க. விறுவிறுவிறு நீங்கள் வரீங்க, அந்த ஃபோனு அப்புறமா யாரோ எடுக்க வராங்கல்ல, அவங்ககிட்ட ஒரு கோவத்தை காட்டுவீங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கணும் ஃபேஸ். ஓகே. இங்கேருந்து போய் தேடி இந்த ஃபேஸை பிடிக்கிறது, என்னடா இது இவர் இப்படி சொல்லிட்டாருன்னு சொன்ன எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள். சரின்னு இதெல்லாம் மனசில் வச்சதுனால தான் நானே முடிய ஷார்ட்டாக வெட்டினேன். அப்புறமா பல்லுக்கு என்ன செஞ்சேன், ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும் சொல்லி என்னுடைய பல் டாக்டர் இருக்கார். ஆனால் அது உள்ளே வச்சா அப்புறமா அப்படி தூக்குமே, என்னன்னு தூக்குனதும் தூக்கி ஆகணும், அதுக்கு தான் அதை போடுறதேன்னு சொன்னேன். இதில் ஒரு தங்கப்பல் வச்சிருக்கு. அப்புறமா வந்து இந்த கேரக்டர் வந்து இதாக இருக்கணும்னு மை போட்டேன்.
ஆமா. அதுல நீங்க மை மை போட்டிருப்பீங்க. போட்டிருப்பேன் கண்ணுக்கு. ஆமா. கொஞ்சம் டார்க்கா போடுவேன். ம். ஏன்னா அதுல நீங்க இன்னொரு மேனரிசம் பண்ணுவீங்க. அந்த காது அடிக்கடி ஆமா அப்படியே ஆ. செஞ்சுக்குவேன். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ராவா ஒரு மிர்ச்சி மசாலா போட்டா தான் நல்லா இருக்கும். ம், ம். இல்லைன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும் கேரக்டர். அப்ப நான் அவர்கிட்ட வந்து இத பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பண்ணிட்டு கோட்டு தச்சுட்டு என் காஸ்டியூமர் ஆச்சே. கோட் இப்படி தச்சு, வேட்டி கட்டினேன். ம். எல்லாம் கட்டி நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஷூட்டிங் அமரன் படம் எடுத்தது எங்கன்னா, பீச்சில ம். அ என் பையன கூட அடிச்சிருவேன் நெஞ்சில. ம். ஆமா, ஆமா. சும்மார்றா ம். சொல்லிட்டு அப்புறமா தொடச்சு விடுவேன். ம். இதெல்லாம் ஓகே, நானா ஓகே. செய்றது. ஓகே. பையன அடிச்சுட்டு ஒண்ணுக்காக தடவுறது. ம். இதெல்லாம் செஞ்சேன். அந்த சீன் தான் ஃபர்ஸ்ட் டே எடுத்தாங்க அமரன்ல. ஓகே. அப்ப நான் கொஞ்சம் வெயிட்டோட போட்டுப்பேன். ம், ம். அதுக்கப்புறமா தான் நான் லீன் ஆனேன். ஏன்னா எனக்கு வந்து ஹார்ட்ல அடிபட்டுச்சு. ம். இன்னொரு படத்துல நடிக்கும்போது அடிச்சுட்டாங்க. இந்த படத்துல மேக்கப்லாம் போட்டு கெட்டப் பண்ணி ரெடி ஆயி, அப்ப எனக்கு பேசின காசு ரொம்ப சின்ன காசு. ம், ம், ம். அதுவே ஒரு சண்டையில தான் அந்த சம்பளத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ம். ஃபர்ஸ்ட் கஜபதி நான் அனுப்பிச்சேன். ஓகே. மேக்கப் மேன். ம், ம், அவரு என் கார்ல போயிட்டாரு. ம். ஆ அவரு வந்து வேற கம்பெனி கார்ல போனாரு. நான் தான் என் கார்ல போனேன். இந்த போலீஸ்மேன் நின்னுகிட்டு யூனிவர்சிட்டியாண்ட நின்னு வண்டிய நிறுத்துனான். கண்ணாடிய இறக்குனேன். ம், ம். என்ன கேட்டேன். சேட்டு இப்படி போவாத. இப்படி போணும் நீங்க. ஹார்பர் போறதா இருந்தா. ஓ வாவ்! சூப்பர். சேட்டுன்னு சொன்னான் பாருங்க கேரக்டர் சக்சஸ்ன்னு நினச்சுக்கிட்டு நான் போயிட்டேன். ஓகே. போய் அங்க போய் இறங்கும்போது ராஜேஸ்வர் கோச்சுக்கிட்டு ஏந்திரிக்கிறாரு. ம். ஏந்திரிச்சுட்டு போயிட்டாரு. ம். அப்ப நான் வரேன். வந்து வணக்கம் பட்டார் அப்படின்னு சொன்னேன். அவர் ஒரு தடவை பார்த்துட்டு அசந்துட்டார் கார்த்திக் சார். ராஜேஸ்வர்னு கூப்பிட்டாரு. என்ன, ஆண்டவ பெருமாள் வந்திருக்காரு வந்து பாருங்கன்னு சொன்னார். ஆண்டவ பெருமாள் தான் என் கேரக்டர் ஆமா, நேம். ஆமா. உங்க கேரக்டர் நேம் அது. உடனே அதுக்காக அவர் வந்தார். வந்து பார்த்துட்டு மை காட் என்னங்க இப்படி பண்ணியிருக்கீங்க பிரமாதங்க. ஓகே. அதாவது நான்றதே தெரியாத அளவில் ஆமா இருப்பீங்க. செஞ்சேன். இந்த மேக்கப் எல்லாம் கொஞ்சம் டார்க்காக போட்டேன். எல்லாருமே வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதை பண்ணி முடிச்சுட்டு வண்டியில் ஏறும்போது டைரக்டர் கூட வந்தார். ம், ம். சார் நீங்கள் முதல்ல என்ன சம்பளம் கேட்டீங்களோ அந்த சம்பளமே கொடுத்துட்றோம் சார். ஓ சூப்பர், சூப்பர். நான் தப்பு ஓகே, பண்ணிட்டேன் சார். உங்ககிட்ட போய் இவ்வளோ பேரம் பேசியிருக்க கூடாது சார் ஓகே. அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணார் ராஜேஸ்வர். ம், ம், ம். அவர் அந்த அளவுக்கு கொண்டாந்தது வந்து இந்த அமரன் படம் மேக்கப் கெட்டப். உங்களோட மேக்கப் தான் இல்லையா? அதுதான் அந்த படத்துல இன்னொரு சீன் இருக்கு. ம், ம். என் பொண்ணை வந்து இன்னொருத்தன் லவ் பண்ணிடுவான். ஆமா, ஆமா, அது ஒரு சின்ன ஒரு ரிஃப்ட் இருக்கும். ஆமா. ராஜேஸ்வர் சொன்னார் ம், ம். டைரக்டர் சார், நீங்க வந்து இந்த கை அப்படி ம். செய்யணும். ஓகே. அப்படியா? அந்த தட்டில் கலர் பிளேட் எடுத்து ம். எல்லாத்துக்கும் கருப்பு கருப்பா போட்டீங்க. ம், ம். கை மறுத்ததுன்னா எப்படி இருக்கும் ஆமா, ஆமா. அந்த மாதிரி எல்லா கைக்கும் போட்டு ஒவ்வொன்னுத்துலயும் ஒரு மெனக்கெடல். ஆமாங்க பண்ணிதாங்க ஆகணும். இந்த கை அப்படி காமிச்ச உடனே அவர் என்ன செஞ்சார் ராஜேஸ்வர், அதுக்கு ஒரு ஷாட் வச்சார். ஓகே. இன்னும் அந்த படத்துல போய் பாருங்க, அந்த க்ளோஸ் அப் ஷாட் இருக்கும் கை. இல்ல. ஆமா, ஆமா. அது நானும் பார்த்திருக்கேன். ம். அவரு நம்ம பண்ற டெடிகேஷன் தான் இதெல்லாம் வந்து டெடிகேட்டட் டுவர்ட்ஸ். நீங்க அமரன்ல பண்ணியிருக்கிற மாரி, அண்ணாமலையில பண்ணியிருக்க மாட்டீங்க. அண்ணாமலையில பண்ணியிருக்கிற மாரி, முத்துல பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இதுவே ஒரு நெறைய டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க ஒன்னொன்னுத்துக்குமே ஒரு மெனக்கெடல் இருக்குல்ல சார். அத வந்து 100% குடுக்குறீங்க. அதுதான் எப்படி அப்படின்ற மாரி கேட்கிறேன். அது வந்து ஏன்னா மை டைரக்டர்ஸ் அண்ட் மை ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே இல்லை ம். ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ம். அதாவது அவங்க வந்து டைரக்டர் வந்து சொல்லும் போதே கேரக்டர் இது முத்துக்கு சொல்லும் போது ரவிக்குமார் கேஎஸ் ரவிக்குமார் ம். அப்போ அவர் வந்து எதுவும் சொல்ல மாட்டார். ம். முத்துல நீங்க வில்லனு இதான் ஓகே. சொல்லியிருக்காரு. இவ்வளவுதான். அப்ப வில்லன்னா பணக்கார வில்லன் ஓகே. இது கேட்பேன் நான். ம், ம். நல்ல வில்லனா கெட்ட வில்லனான்னு கேட்பேன். ஓகே. வில்லன்லயே நல்ல வில்லன், வில்லன்லயே கெட்ட நல்ல வில்லன் கெட்ட வில்லன் இருக்குன்னா ஆச்சரியமா ஓகே. இருக்கும். ஆ. அது நல்ல வில்லன்லாம் மேக்சிமம் குறைச்சிருவேன் ம், மேக்கப்பை. ம், ம். கெட்ட வில்லன்னா ஏற்றிடுவேன். ம். ஏன்னா கெட்டவனா தெரியணுமே அதுக்காக. ஆனால் முதல் நாள் எடுத்த ஷூட்டிங் வந்து ம். ஊர் ஜனங்களே தருத்துவாங்களே என்ன கடைசியில் ஆமா, ஆமா. தருத்தி அடிப்பாங்க. அப்புறம் அடிப்பாங்க. ரஜினி சார் வந்து எஸ், அடிப்பார். எஸ். அந்த சீன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. ஓகே. மைசூரில் எடுத்தோம் நாங்கள். ம். அப்போது ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓகே. அப்போ நான் மேக்கப் போட்டு வரும்போது ரஜினி சார் எப்பயுமே ரொம்ப பிரியப்படுவார். ம், இதில் ம், ம். சொன்னார், ரவிக்குமார் சார் வாங்க பாருங்க ராதா ரவி பாருங்க கெட்டப் எப்படி இருக்கு. அப்போ வடிவேலு அதில் செஞ்சுருக்காரு, காந்திமதிக்கா செஞ்சுருக்காங்க.
இல்ல அதுல நெறைய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அதுல என்னதான் இருந்தாலும், நீங்க வந்து அந்த அம்பலத்தானா வருவீங்க பாத்தீங்களா? ஆமா. அதுதான் வந்து பெரிய அந்த ஹைலைட்டா இருக்கும். அந்த பேர் கூட அம்பலத்தான்ற பேர் கூட தூக்கு மேடையில எங்க நாடகத்துல எங்க ஐயா சொல்லுவார் அது பேரு. ஓகே. ஆ, ஆ. அது அத ஞாபகம் வச்சிருந்தேன். அது சொல்லணும்னு. அது கரெக்ட்டா இவரும் வந்து ஒரு பெக்யூலியரா நேம் வேணும்னு அம்பலத்தான்னு சொன்னார். ஓகே. ஆ, ஆ, ஆ. அந்த அ அம்பலத்தான்றது யாருமே பேரு அப்படி வைக்க மாட்டாங்க. ம், ம். ரொம்ப கெட்டவன் நானு அதுல, ம், ம். அந்த படத்துல. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ ரஜினி சார் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, ரஜினி சார்லாம் பெரிய ஹீரோ. லைக் எஸ். கமலஹாசன் அவங்கலாம் ம், பெரிய ம். ஹீரோஸ். ஆனா, அடி வாங்குவாங்க ஃபர்ஸ்ட்டு. அடி வாங்குனா தான் இவருங்க வில்லன போய் என்ன செய்ய போறாங்கன்னா, கடைசியில வில்லன் வந்து நின்னு ஃபைட் பண்ணுவான். இது ம், ஒரு ம், ம். தியரி. ம், ரஜினி சார்லாம் நடிக்கும்போது, யூ வில் பி வெரி மச் இன்ட்ரஸ்டட். ம், ரஜினி சார், கமல் சார்லாம் இன்னைக்கு பெரிய ஆர்டிஸ்ட்டா இருக்காங்கன்னா, நம்பர் 1ல இருக்காங்கன்னா சும்மா இல்ல. ம். அவங்கலாம் வந்து தேர் ஆல் வெல் டெடிகேட்டட் டு சினிமா. ஓகே. ம். இவரு வந்து சுமாரா இவரு சும்மா வந்தாலே நல்லாருக்கும், ம், ம். ரஜினி சார். ஆ, ஆனா, மெனக்கெடுறது வந்து கமலஹாசன் மெனக்கெடுவார். கரெக்ட்டு. ம். அ இப்ப என என்ன இப்ப எனக்கு வந்து வேஷம் குடுத்துருக்காங்க சொல்லும்போது இல்ல, ஓகே ம், வில் ம், டூ அப்படிதான் இருக்கும். ம், இப்ப தான் நீங்க வந்து இந்த விக் செய்ய மாட்றாங்க. ம். ஒரு டைரக்டர் இப்ப எனக்கு ஆனா மீச மட்டும் கொண்டாந்துருங்கண்ணேன்னு சொல்றாரு. முன்னாடி அத எல்லாமே வந்து அது எல்லாமே இந்த பேக்கேஜ் தான். ஓகே. ஆ. சொல்லுவேன். மேக்கப் கெட்டப்னா இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். மேக்கப் கெட்டப்புக்கு தே கேவ் ரெஸ்பெக்ட் அப்ப. கரெக்ட். இப்ப அப்படி இல்ல. அப்படி என்ன அதெல்லாம் வேணாண்ணே. ம், இப்ப இருக்கீங்களா அப்படியே வாங்கன்னு சொல்லுவாங்க. ம். புரியுது. அதுக்கு நான் வந்து கொஞ்சம் மோசமான பதில் ஒண்ணு சொல்லுவேன். அத நான் இப்ப சொல்ல தயாரா இல்ல. சரி. பட் எதுக்காக சொல்றேன்னா, உங்களுக்கு சினிமா வந்து அதர் தென் த ஹீரோஸ். ம், ம், ஹீரோஸ் வந்து அப்படியே வரலாம். ம், இப்ப வ பூவிலங்குல பார்த்தீங்கன்னா, முரளி சார் ஃபர்ஸ்ட் படம். ம், ம், அதுல பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வில்லன் பண்ணியிருப்பேன் அதுல. ம், நான் ஒரு கிராமத்து வில்லன். படிச்சவன் கிடையாது அதுல. ம். அப்ப அந்த வில்லன் பத்தி யோசிக்கும்போது, அதுக்கு ஒரு கெட்டப் பண்ணணும். ஓகே. அட்லீஸ்ட் சொந்த முடிய விட்டுருந்தா கூட மீசையிலயாவது பண்ணியிருப்பேன். ஆ. என்னுடைய பாடி லாங்குவேஜ்ல பண்ணியிருப்பேன். ஆமா, ஆமா. எங்கேயோ பண்ணுவேன். அப்ப அதுல வந்து குயிலி ஹீரோயினா பண்ணாங்க. ம், ம், அவங்கள அந்த லாரியில இழுத்துட்டு போற சீன் வந்து குத்தாலத்துல எடுத்தோம். ம், அப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ம், இந்த வேலையெல்லாம் பார்த்தா தான் தெரியும். ம். நீங்க வந்து அந்த ஸ்லாங்லயுமே ஸ்லாங்லயுமே வந்து நெறைய ஆமா. டிஃபரன்ஸ் வைப்பீங்க. அதுல டிஃபரன்ஸ் வைப்பேன். நீங்க தன்னீர் தண்ணீர் படம் தான் ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி இல்லையா உங்களுக்கு? ஓகே. மன்மத லீலை வாஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் படம். ஓகே, ஓகே. ஆ. கமல் சார் தான் என்ன கூட்டு போய் அது அறிமுகப்படுத்தி வச்சது. ம், ம், கேபி சார்கிட்ட. போய் ம். கேபி சார்கிட்ட போடா, ஓகே. எனக்கு கேபி சார் தெரியாது எனக்கு. ம், படம் பார்த்துருக்கேன். மிட்லண்ட்லாம் இவரு இரு கோடுகள் இதெல்லாம் பார்த்துருப்பேன். ம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த படம்லாம். பட் இவரு தான் கே. பாலச்சந்தர்ன்றது எனக்கு தெரியாது. கேபி ம், சார். ம், கேபி சார பார்க்கும்போது நான் நேரா அப்போ வந்து சிடி இதில வச்சிருந்தாங்க அவங்க ஆஃபீஸு. ம். ராஜா அண்ணாமலைபுரத்தில அப்ப. அப்போ போய் உள்ள போய் யாருங்க வேணும்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் டோரு. ஓகே. எனக்கு கேபி சார்ன்னு ம், பார்க்கணும் அவர. ம். யோவ்! நான் தான்யா கேபி சார்ன்னு சொன்னாரு. அப்படியா? சாரி சார், சாரி சார். அப்ப என்ன வந்து அவரு நடக்க சொல்லி பார்த்தாரு. ம், ம், நடந்தேன். அவர் சொன்னாரு, "உங்க அண்ணன் இருக்கானே வாசு, அவனே என்ன பார்த்து பயப்படுவான் தெரியுமா?" ம், ம். நான் அப்போ வந்து காலேஜ்லேருந்து வந்திருந்தேன் டைம். ஓகே. ஆ, ஆ. லா காலேஜ் முடிச்சுட்டு வந்தேன். ம், அப்ப நான் ரொம்ப நல்லவன் அதுக்காக சொல்ல. ம். ரொம்ப முரட்டு சுபாவம் உள்ளவன். புரியுது. அப்ப நான் சொன்னேன், "எனக்கு தெரியல சார். எங்க அண்ணன் ஒருவேளை உங்ககிட்ட அடங்கியிருக்கலாம். பட் நீங்க வந்து என்ன வந்து நட, நில்லு, பேசுன்னா நான் என்ன சார் செய்றது?" ம், அப்படின்னு சொல்லிவிட்டேன். ம், அப்புறம் அவர் சொன்னாரு, "இந்த சிகரெட் பிடிப்பியா? ட்ரிங்க் பண்ணுவியா? அதெல்லாம் செய்வாங்கன்னு." அதெல்லாம் எனக்கு செய்யக்கூடாது. உங்க எதிர்க்க செய்யக்கூடாது அவ்வளோதானே விட்ரு. ம். அதுக்கு இல்லையா நான் ஹார்ட் பேஷண்ட். இதே ஓகே. வார்த்தை சொன்னாருங்க. ம், ம், சொன்ன உடனே நான் சொன்னேன், "அண்ணே சார் நான் டெஃபினட்டா டச் பண்ணேன்." ம், ம். ஆல் ரெஸ்பெக்ட், டியூ ரெஸ்பெக்ட். அவர் வந்து பாலச்சந்தர் தான் என்ன தமிழ் படத்துக்கு அறிமுகப்படுத்தினது அவர்தான். ம், ம். அப்போ கமல் கூட எனக்கு சொல்லி திட்டினாப்புல. அப்போ நானும் கமல் ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருப்போம். ம், ம், அவர் சாம்கோல கீழே உட்காந்துருப்பாரு, நாங்க மேல உட்காருப்போம். அவ்வளோதான் வித்தியாசம். ம். பட் வெரி குட் ஃப்ரெண்டு.
இப்போதான் சாம்கோ ஷிஃப்டட் இங்கே வந்துருச்சு ஆலோபேட்டில். ஆமா. ஆமாம். அதனால் எனக்கு கமல் சார் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். மோர் தென் ரஜினி சாரை விட முன்னாடிலேருந்து தெரிஞ்சவர் கமல் தான் எனக்கு. வென் ஹி வாஸ் அன் அசிஸ்டன்ட் டான்சர் டு தங்கப்பா மாஸ்டர்கிட்டேருந்து இருக்கும்போது தெரியும் எனக்கு. ஓகே. கேபி சார் உடைய எதுக்கு சொல்கிறேன்னா, என்னை குருநாதன் சொல்லுவேன், எப்பவுமே கேபி சார் தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஆனா போட்டு கற்றுக் கொடுத்தது அவர் தான். தமிழ் எனக்கு அவ்வளோ பேச வராது. பேச வராதுன்னா அசிங்கமாக பேசுவேன். இப்போ மேடையில் இவ்வளோ நல்ல பிரமாதமாக பேசுகிறேன்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஆனால் முதல்ல எல்லாம் தமிழில் பேசணும்னா தத்துப்பத்தன்னு பேசுவேன். ஏன்னா நான் ஆங்கில பள்ளிக்கூடத்துலேயே படித்தவன். அப்புறம் ஐ கேம் டு லோயில் அப்படியே இருந்தேன். அப்புறம் நியூ காலேஜ் வந்தோன்னே தான் கொஞ்சம் தமிழ் ஆரம்பித்தோம். இப்போ இங்கிலீஷ் பேசுறதுக்கு கூச்சமாக இருக்குல்ல, ஏன்னா தமிழே பேசிடணும். தமிழ்நாட்டில் தமிழில் தான் பேசணும். அதுக்காக நான் பேசுறது. அப்போ ரொம்ப தத்துப்பத்தன்னு பேசுவேன். எனக்கே தெரியும். புரியுது. எங்கள் அப்பா பேரில் மன்றம் திறந்தாங்க திருச்சியில். அப்போவே ரொம்ப அசிங்கமாக பேசினேன் தமிழை. இப்போ யோசிச்சா கூட அது கவலையாக இருக்கு. அது கேபி சார் வந்து எனக்கு வந்து தண்ணீர்லாம் கொடுத்தாரு பாருங்க. அதுல நீங்க ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணிருப்பீங்க. போலீஸ் கேரக்டர் பண்ணேன். அதில் அவர் சொன்னாருங்க, 18 மினிட்ஸ் தாண்டா நீ வருவ. டைமிங்கோட சொன்னவங்க. ஏன் அவரை பெரிய டைரக்டர்னு சொல்றோம்னா, 18 மினிட்ஸ் தான் நீ வருவ. அதில் நீ நிற்ப பாரு, நான் செய்வேன். அதெல்லாம் அவருடைய வேலை, டைரக்டருடைய வேலை. இந்த மாடு மிரண்டு நிற்கும். நான் வர்றது தனி ஷாட்டு. மாடு எடுத்தது வேற இடத்துல. ஆனால் அந்த மாடு ஏன்ச்சி நிற்கிறத எடுப்பார். லோகநாதன் தான் கேமரா. அப்போ என்னை பார்த்து மாடு பயப்படுற மாதிரி ஷாட் வரும். அது என்ன ஆயிடும்னா பார்க்கறதுக்கு ஃபீல் ஆகுறது அப்படிதான் ஃபீல் ஆகும். ஸோ அதுவே என் கேரக்டரை எலிவேட் பண்ணிச்சு. எதுக்காக சொல்றேன்னா, நான் சபரிமலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ அந்த தடவை எங்கள் குரூப்போட நான் பஸ்ஸில் போகாமல் நான் ட்ரெயினில் போய் இறங்கி எரிமேலி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். ட்ரெயினில் வரும்போது ஒரு வெள்ளைக்காரர் சொன்னார், ஒரு படம் ஐ saw one film. It's a very good film. What is it? Water. நான் சொன்னேன் தண்ணீர். In Tamil they say different. The policeman acted very well. ஸோ அந்த பேர் வந்து வாங்கி கொடுத்ததுக்கு காரணம் வந்து கேபி சார். ஏன்னா முடிவெட்ட சொல்லும் போது ஒரு சின்ன நிகழ்ச்சி நடந்தது. ஃபர்ஸ்ட் டே போயிட்டேன் தனி ஷூட்டிங்கு. சரிதாம்மா சொல்லி தான் நடித்தேன். அதில் சரிதாம்மா தான் போய் கேபி சார்கிட்ட சொன்னாங்க, ஒரு பையன் இருக்கா ரவின்னு, அவனை யூஸ் பண்ணுங்க. அதுக்கு கோபாலி சாருடைய தூர்தர்ஷனில் நடித்தேன் நான். அந்த நாடகத்தை அவர் காமிச்சாங்க உதாரணத்துக்கு. ஓகே. நீங்க நிறைய நாடகங்கள் அப்போ பண்ணிட்டு இருந்தேன். அதனால அவருங்க என்ன செஞ்சாங்கன்னா, சரி கூப்பிடுன்னு சொன்னார். அப்புறம் பார்த்தா சொன்னார், ஏற்கனவே மண்வெளியில் பண்ணியிருக்கானே அவன். அப்போ நான் சொன்னேன் அந்த வார்த்தையை. எங்கே வச்சு சொல்கிறேன்னா, கோவில்பட்டியில் சொன்னேன். மேடையில் சென்ட் ஆஃப் பார்ட்டி மாதிரி ஒன்று வச்சாங்க. அப்போ பேசும்போது சொன்னேன், எனக்கு குட்டினதெல்லாம் மோதிர கை தான், ஆனால் சரியாக குட்டலைன்னு சொன்னேன். ஓகே. இந்த வார்த்தையை சொன்னேன். இது ஞாபகம் இருக்கு எனக்கு. அப்புறம் கேட்டேன், யாரா சரியா குட்டு? நீங்கள் தாங்க, நீங்கள் தான் மண்வெளியில் என்னை குட்டினது. பட் அதுக்கப்புறம் சரியா குட்டலை, அதனால தண்ணீர் வரைக்கும் இழுத்துருச்சுங்கன்னு சொன்னேன். ஓகே. ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனிதன், நல்ல இதயம். பாலச்சந்தர் சார் உங்களை பாராட்டி இருக்காங்களா? ஏதாவது இந்த சீன் நீ சூப்பரா பண்ணியிருக்க அந்த மாதிரி? அதெல்லாம் அவர் வந்து கேபி சார் வந்து நேராக பாராட்ட மாட்டார். அப்போ அவர் சொன்னார், அந்த ஃபங்க்ஷன் பண்ணோம் தாஜில். பண்ணும்போது அவர் சொன்னார், நான் ரஜினிகாந்தையும் கமலஹாசனை மட்டும் அறிமுகப்படுத்தினேன், நான் அறிமுகப்படுத்தியது ராதா ரவியும் தான் அன்னைக்கு தான் சொன்னார். ஓ, வருஷத்துக்கு அப்புறம் சொல்றாருடா இப்பதான்டா. அவர் வாயிலிருந்து ஒரு சின்ன வார்த்தை வந்தாலே அது வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்தா தானே எடுத்துக்கணும். அதே மாதிரி படைப்பாளிகள் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் பெப்சி அண்ட் நான் எப்பவுமே பெப்சி சைடில் தான் இருப்பேன். ஃபில்ம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா. அதில் நான் எப்பயுமே லேபர் சைடில் தான் இருப்பேன். அதனால் அப்படி இருந்தால் கூட டைரக்டர்ஸ், தமிழ் டைரக்டர்ஸ்னு ஆரம்பிச்சது அப்போ தான் வந்தது பேர். அந்த தடவை நான் மீட்டிங் வச்சுருந்தேன். அப்போ இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் வந்திருந்தார், பாலச்சந்திரன் வந்திருந்தார். நான் வந்து நடிகர் சங்கத்தில் இந்த ஃபங்க்ஷன், இந்த 2 பேருக்கும் படைப்பாளிகள். அப்போ அவர் சொன்னார், என்னை பற்றி பேசும்போது இதை கோட் பண்ணி சொன்னார்,
நான் உருவாக்கின பையன் அப்படின்னு சொன்னார். ஓகே. அதனால எனக்கு ரொம்ப மரியாதை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. அண்ட் பாரதி ராஜாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். இத்தனைக்கும் காதல் ஓவியம்னு ஒரே ஒரு படம் தான் செஞ்சேன் அவரோட. அது ஒன்றும் ஒரு பெரிய கிரேட்டாக செய்யல. ஒரு 4 சீன் 5 சீன் பண்ணேன். பட் பாக்கியராஜ் சாருக்கு இப்போ இறந்துட்டாருன்னு அவர் எனக்கு வந்து 2 வருஷமாக தான் தெரியும், 2-3 வருஷமாக தான் தெரியும். ஆஃப்டர் பிகமிங் ரைட்டர்ஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் அவருக்கு நான் எலெக்ஷனில் நிற்கும்போது எதிர்த்து நின்னேன். பட் அதுக்கப்புறமா அவரோட தான் சேர்ந்து நின்று அவர்கிட்ட சொன்னேன். ஏன் வருத்தத்தில் இருந்தேன்னா நான் இந்த ஒரு வருத்தம் தான். இல்ல ஆக்சுவலி 2 ராஜாக்களுமே இப்ப இல்ல. அவருடைய சிஷ்யன் பாக்யராஜ் சாரும் இல்ல. இது திரைத்துறைக்கு எவ்வளவு பெரிய ஒரு இழப்பா பாக்குறீங்க? பெரிய இழப்புங்க. பெரிய இழப்புனா அவர்கிட்ட யாரும் இவங்கெல்லாம் வந்து அட்வைஸ் கேட்குற மாதிரி எனக்கு தெரியாது. பட் சொல்லுவாங்க சினிமா உலகத்தில் பெரிய இழப்புன்னு. ஆனால் உண்மையிலேயே சொல்கிறேன், பர்சனலாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இழப்புங்க. ஒவ்வொரு நடிகனுக்கு ரெஃபரன்ஸ் நீங்கள் சொன்னீங்கல்ல முதல்ல, அமரன் படத்தை சொன்னீங்களே, அது மாதிரி ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னா பாக்கியராஜ் ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்கெல்லாம் இல்லைங்க, அதனால இழப்பு தானே அது. கரெக்ட். பாரதி ராஜா ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்கன்னா இப்போ அவர் இருந்தாருன்னா அவர்கிட்ட கேட்கலாமே, இது இப்படி இப்படி இப்படி. அந்த இழப்பு தான் பெரிய இழப்பு. எனக்கு இப்போ கூட சரி பாக்கியராஜ் சார் படம் பார்க்கும்போது ஒரு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கு. அவரு ஒன்றும் பெரிய ஆக்ட் பண்ணுறது கஷ்டப்படலை கொள்ளலை, ஒன்றுமே செய்யலை. அவருக்கு டான்ஸ் அவ்வளோ வராது, சொல்லியிருக்காரு அவர். அந்த கம்பு சுத்துறது மட்டும் கற்றுக்கிட்டாரு, சிலம்பம் மட்டும் கற்றுக்கிட்டாரு. பட் அவர் வந்து ஒரு வேற ஆங்கிளில் எடுத்தாருங்க. இனிமேல் யாராவது எடுக்க முடியுமான்றது எனக்கு தெரியலங்க. அந்த அளவுக்கு எனக்கு நானும் பார்க்குறேன். இப்போ எனக்கு வந்து கதை சொன்னாருன்னு ஒருத்தர் சொன்னேன், இன்னொருத்தர் வந்து கதை சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஆங்கிள்லேயே போல அவங்க. அவர் ரொம்ப ரிஸ்கியான விஷயங்களெல்லாம் அழகாக கையாளுவார் பாக்யராஜ் சார். இல்ல அவரோட அந்த ஒரு செலிப்ரேஷன் ஒரு இது பண்ணாங்க பாக்யராஜ் சாருக்கு. அதுல வந்து ஆமா, அதுல ரஜினியே சொல்லியிருப்பாரு, டைரக்டரா இவரை வந்து எல்லாருமே காதலிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துடாது இல்லையா? அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க. அதுவும் ரஜினி சார் கிட்ட மாதிரி ஒருத்தர்கிட்ட இது வருதுன்னா அப்போ அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பார் உள்ளுக்கு. ஏன்னா பாரதி ராஜா கிட்ட தான் நடிச்சிருக்காரு அவர். ஆனால் ரிட்டன் பை பாக்யராஜ் தான், டயலாக்லேருந்து எல்லாமே. அண்ட் எவ்ரிவேர் அவர் தான் இருந்திருப்பார். எனக்கு நான் பார்த்தது கிடையாது, பட் ஸ்டில் அவர் அசிஸ்டண்ட்டாக இருந்து பார்த்துருப்பாங்க. இப்போ கூட மேல் லோகத்தில் பாரதி ராஜா சார் வந்து இவரை இன்வைட் பண்ணி கூப்பிடுற மாதிரி காமிச்சாங்க. காமிச்சும் போது கொஞ்சம் மனசு வருத்தத்தில் தான், ஏன்டா பார்த்தோம், அந்த அதை பார்க்காம இருந்திருக்கலாமேன்னு அப்படின்னு ஃபீல் பண்ணேன். பட் ஒன்றுங்க, அவர் இஸ் அன் எக்ஸலண்ட் டைரக்டர் பை ஹிம்செல்ஃப். அவருடைய டியூனுக்கு தான் எல்லாமே செய்ய முடியும். நீங்கள் அவருடைய டியூனை எடுத்துக்கிட்டு நம்ம செய்யலாம் பார்த்தா முடியாது. அதே மாதிரி தான் பாரதி ராஜா சார் கூட ட்ராலியில் கட் பண்ணவரே அவர் தானேங்க ஃபர்ஸ்ட் கற்றுக் கொடுத்தாரு. ட்ராலி ஷாட்டில் கட் பண்ண மாட்டாங்க நடுவில், இவர் அதை கட் பண்ணி ஒரு ரோஜா செடி ஒரு ரோஜா போடுவார், ஏதோ ஒன்று போட்டுவார், அப்புறம் கண்டினியூ பண்ணுவாங்க. இதே ட்ராலியை கண்டினியூ பண்ணுவாங்க. ஆமா, ஸ்டூடியோ செட்டப்பை தாண்டி கிராமமா போய் எடுக்கவும் வந்து ஃபர்ஸ்ட் பாரதி ராஜான்னு அதுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க படங்கள்லாம். இப்போ கிராம படங்கள் நிறைய எடுத்திருக்காங்க. இப்போ பழனிலாம் எடுத்தாங்களே, அதெல்லாம் அப்போ சிவாஜி சார் எங்கள் அப்பாலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படையப்பா படமே ஏறத்தாழ அங்கேருந்து சாராம்சம் தானே படையப்பா படம் கூட. ஏன்னா இருக்கிற பாறையெல்லாம் காமிச்சிட்டு எங்கள் அப்பா சொல்லுவார் சிவாஜி சார்ட்டெல்லாம், இதான் உங்கள் அப்பா உங்களுக்கு எழுதி கொடுத்தது போங்க சொல்லுவார். அதை அவங்க உழுது பெரிய ஆளாவா, அதெல்லாம் இருக்கும் படையப்பால், அந்த சாராம்சங்கள்லாம் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அது மாதிரி பண்ணவருங்க சார். நீங்க ரஜினி சாரோட நடிக்கும்போது நீங்க படையப்பா நடிச்சிருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி முத்து நடிச்சிருக்கீங்க. இதுலலாம் வந்து உங்களோட கேரக்டர்ஸ்ல ஏதாவது சொல்லியிருக்காங்களா, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி ஏதாவது சஜஷன் சொல்லுவாங்களா, இல்ல நீங்க வந்து சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு பாராட்டியிருக்காங்களா? அவர் ரொம்ப பாராட்டுவார், மேக்கப் கெட்டப்பே பாராட்டுவார். ஓகே, அண்ணாமலை படத்துல ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து கவிதாலயத்தில் வந்து ஒரு 15 சூட் தைச்சதே அந்த ஒரு படத்தில் தான்.
பணக்காரன் ம். அந்த படத்துல. அந்த சூட் போட்டு நான் நடிச்சது ஒரே ஒரு சீன்ல தான். ம். 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 சின்ன பசங்களாம் இருப்பாங்கல்ல, ஆமா, அண்ணாமலை ஆமா. அவங்கலாம். கேக்க வெட்டுறதானடா? ம். இல்ல அண்ணாமலை வரணும்னு பையன் சொல்லுவான். ஆமா. சரத்பாபுக்கு பையன். ம். அப்படியா? பார்த்தா அண்ணாமலை வருவான். எனக்கு கோவத்த காட்டுவேன். ம். ம். அந்த ஒரு சீன் தான் எடுத்தாங்க. ம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லப்பா நானே பண்றேன்னு. சுந்தரமூர்த்தி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. ம். ம். மேக்கப் மேன். ம். என்ன விஷயம் இருங்கன்னு சொல்லிட்டு மீசை பண்ணியிருப்பாங்கல்ல, ஆமாமா. அந்த மீசை வெட்டி ம். புருவமாக்குனேன். அந்த படத்துல இன்னும் இருக்கு. ஆமாமா. அதுல உங்களுக்கு புருவம் வந்து ரொம்ப திக்கா ஏன்னா இருக்கும். 2 கேரக்டர் பண்ணாரு. ஒரு மிடில் ஏஜ் கேரக்டர், ஆமா. ஓல்ட் ஏஜ் ஓல்ட் கேரக்டர். ஏஜ் கேரக்டர். எனக்கு ம். 2 ஸ்டேஜ் தான் எனக்கு. ம். 3 ஸ்டேஜ். ஆனா 3 ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டேஜ் வந்து ரொம்ப யங்கா இருக்கிறது ஒரே சீன் தான். ம். ம். மீதி 2 தான் கொஞ்சம் மெயினா இருக்கும். ம். 2வது கேரக்டருக்கு நான் கண்ணாடி போட்டேன். ம். ம். இந்த இப்படி ரோப் வச்சு கண்ணாடி. ம். அதுல எல்லாம் பண்ணிட்டு சண்முக சுந்தரன் தான் டயலாக் ரைட். ம். அப்ப ரஜினி சார் சொன்னாரு, சார் மேனரிசம் ஒன்று செய்வீங்களே, அது மாதிரி ஏதாவது ஒன்று செய்யுங்க சார். ம். ரஜினி சார் படத்துல போய் நம்ம போய் மேனரிசம் பண்ணா க்ளோஸ். ம். ம். ஆனா அவர் எவ்வளவு பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. அவரை போயிட்டு அவர்கிட்ட போய் எப்படின்னு யோசிச்சேன். இருந்தாலும் என் கேரக்டர் என்னன்னு கேட்டேன். ம். ம். சண்முக சுந்தரன் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கம். ம். என் படத்துக்கே டைரக்டர் அவர் தான். ம். ம். அதனால அவரோட நான் வந்து சொல்லுங்க சண்முக சுந்தரன், என் கதை சொன்னார். மொத்த கதையை சொன்னார். ஓகே. ஸோ நான் பணத்து மேல குறியா இருக்கிறவன். ம். ம். அப்போ கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும். ஒரு ஒரு கண்டினியூட்டி வச்சு அதுல கை ம். இங்க வச்சா மர்லின் பிராண்டை வைப்பான். ஓகே. இதுல காட்ஃபாதர். ஆ. ஆ. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் வைக்கலான்னு பார்த்தா கமலஹாசன் செஞ்சிருப்பாரு அதையே ஆ. நாயகன்ல. ஆ. ஆமா. அதனால நான் என்ன செஞ்சேன், இன்னும் கொஞ்சம் பின்னாடி கை போட்டேன். ஆ. பின்னாடி கை போட்டு கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும்னு சொன்னேன். இதை சொல்றதுக்கும் அதை செய்யறதுக்கும் செய்யும்போது அது மறைஞ்சு போயிடுது. ம். ஆனா நான் எடுத்த இடம் அதான். இந்த கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும்ன்றது பல இடத்துல சொல்லியிருக்கேன், உங்களுக்கும் சொல்றேன். ஆ. நான் தான் பேசுனது. பட் ஓகே. படிக்காத மேதையில ம். டிஎஸ் துர்ராஜன் ஒரு பெரிய காமெடி ஆர்டிஸ்ட் அப்ப இருந்தார். ம். ம். அவரு சொல்லுவார் ஒரு இடத்துல, ம். 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 தம்பி எல்லாம் நல்லா செய்யுங்க தம்பி, ம். கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கெல்லாம் சரியா வரும் அன்னும் பேசிடுவார். ஓகே. ஒரே ஒரு இடத்துல தான் சொன்னார். ம். ம். அது அப்படியே பிடிச்சேன். ம். இந்த கேரக்டருக்கு அது செட் ஆச்சு. ம். கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ரஜினி சார் படத்துல இன்னொரு கேரக்டர் சொன்ன டயலாக் தான் இன்னைக்கு வரைக்கும் ஆமா. இப்போ பேசப்படுதுன்னா, அது கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா வரும். ஆமா. ஆமா. ஆனா ரொம்ப பேருக்கு தெரியாது டிஎஸ் துர்ராஜ் சார் டயலாக் தான் நான் திருடி பண்ணேன்றது ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போ நான் சொல்றேன். யார்கிட்ட இருந்து நீங்க அதை எடுத்து பேசியிருந்தாலும் உங்களோட கணக்கு தான் சரியா போயிருக்கு அண்ணாமலையில. கரெக்டா? ஆமாம், அது அது உண்மைங்க. ம். அதாவது அதுக்கு ஒரு சீனே வச்சார் ரஜினி சார். ம். அந்த வீடு ஏலத்துல எடுக்கும்போது ம். அண்ணாமலையில ஆமா. கார்ல ஏறத்துக்கு நாங்க வந்திருப்போம். ஆமாமா. அப்ப அவரு ஏறத்துக்கு வருவார். ஆ. அவர் உடனே சொல்லுவார், ம். அவன் போடுறது அந்த கணக்கு, இவன் போடுறது இந்த கணக்கு, ஆமா. அவன் போடுறது ம். இந்த ஒரே ஒரு டயலாக்னால அவ்வளோ பெருசு வந்து சீன் ம். 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 வந்து கூட்டி கழிச்சு போடுறா கணக்கு சரியா வரும். என்கிட்ட கணக்கை பத்தி பேசுறாங்க டாப்னு சொல். எப்பயுமே வில்லன் செஞ்சதை ஹீரோ ரிப்பீட் பண்ணா கிளாப் சொல்லும். ஆமா. இது ஒரு ஃபார்மல் ம். ம். ஃபார்மேட். இது ம். அந்த ஃபார்மேட்டுக்கு நான் சொன்னேன் ம். அவர்கிட்ட. ஆனா அவரே தான் டயலாக் சைடில் ரெடி பண்ணார். ம். ம். ரஜினி சார் தான். ஓகே. அது அவருக்கு பெரிய பெரிய அப்ளாஸ் இருக்கும் அதுல. விஜயகாந்த் சார் வந்து விஜய் சார் வந்து ஹீரோ. ம். ம். அதுல நான் எப்பயுமே பேசிட்டு செய்வேன். ம். ம். ஓகே. அது ஒரு மேனேஜர் வச்சேன். ஆ. அப்போ விஜயமாட்ட சொன்னேன், விஜயமா ம். இதை நீங்க செய்யுங்க, ம். ரிப்பீட் பண்ணுங்க என்னத. ஓகே. வேணாண்டா, ம். நீ சொன்னதை நான் ஏன் செய்யணும், ம். 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 அது நல்லா இருக்காது. இல்ல விஜயமா, வில்லன் செய்வதை எப்பவுமே ம். ஹீரோ செஞ்சா பெருசா இருக்கும் ம். ம். அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரு சீன்ல செஞ்சிருப்பார். ம். என்னை பார்த்து செய்வார். அவர் ம். சொல்லிட்டு அவர் செய்வார், அப்படி செஞ்சுட்டு போவார். ஓகே. ம். அது ஒரு பெரிய அப்ளாஸ் வந்தது அவர். ஆமா. ம். புரியுது உங்களுக்கு? புரியுது. அது சிலது வந்து எப்பயுமே ஒரு வில்லன் செய்யறத ஹீரோ ரிப்பீட் பண்ணா கிளாப்ஸ் இருக்குன்றது ஒரு ஃபார்மேட்டுங்க. அது ஃபார்மேட் இன்னைக்கு இருக்கு. ஓகே. இப்போ இந்த நாடோடி பண்ணல அப்படி செய்யறாருல்ல, ஆமா. ஆமா. அதே இது இப்ப யார் செஞ்சாலும் ம்.
அதுக்கு ஒரு பெரிய பேர் ஆமா இருக்கு. ஆமா அதுக்கு ஒரு அப்ளாஸ் இருக்கு. ஆ, எம்ஜிஆர் தான் இதை செஞ்சாரு அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. பேர் இருக்கு. ம், அது மாதிரி தான் சிலதெல்லாம் மனசுல பதிகிற மாதிரி இருக்கணும் சிலது. ம், ம், அது எப்படி பார்த்தாலும் ஒரு சீனுக்கு முதல்ல 3 தடவை செய்யணும். அப்புறம் ஒரு சீன்ல 2 தடவை செய்யணும். அப்புறம் ஒரு சீன்ல 1 தடவை செய்யணும். அப்புறம் ஒரு சீனை விட்டு சீன் செய்யணும். ஓ, கன்டினியூவாவும் செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. ம், ம். அதெல்லாம் அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ண அவங்களெல்லாம் பார்த்து நம்ம கத்துக்கிறது எனக்கு. ஆ. இல்ல ஒரு டாப் ஹீரோவா இருந்தாரு ரஜினி. அதே சமயத்துல ஒரு வில்லனுக்கும் வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து, உங்களையுமே வந்து நீங்க இத பண்ணுங்க, எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுவே ரொம்ப அழகா இருந்தது. இந்த ஸ்பேஸ் எல்லாரும் குடுப்பாங்களான்னு தெரியல. எல்லாரும் அதாவது தன்னம்பிக்கை உள்ளவங்க மட்டும் குடுப்பாங்க. ஏங்க அந்த காலத்துலலாம் ஜெமினி சார் ஆகட்டும், சிவாஜி சார் ஆகட்டும், சிவாஜிப்பா ஆகட்டும், இல்லைன்னா எம்ஜிஆர் ஐயா ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து தைரியமா யார் செஞ்சாலும் நிப்பாங்க. ம், ம், ஏன்னா, அவங்க மனசுல பதியிற அளவுக்கு படம், கதை எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ம், ம். ஆனா ஆர்டிஸ்ட்ட போடுவாங்க சுத்தி. ஓகே. ஒரு எம்.ஆர். ராதா, ஒரு ரங்காராவு, ஒரு நாகேஸ்வர் வேணும். அப்படிலாம் போடுவாங்க. எஸ்.வி. சுப்பையா வேணும். கரெக்ட். இப்படின்னு போடுவாங்க. ம். ஏன் போடுவாங்கன்னா, அவங்க தான் இவங்கள தூக்கி தூக்கி நிறுத்துருவாங்க. காட்டுவாங்க. ஆமா. இவங்க மட்டுமே தனியா செஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி பேர் ம், கிடைக்கும்? ம். அது மாரி ரஜினி சார்லாம் எப்பவுமே பயப்பட மாட்டாரு. ஓகே, ஓகே. அவர் மேல நம்பிக்கை உள்ளவர். ம். அதனால அவரு தைரியமா இப்ப பாருங்களேன், என்ன வயசாச்சு அவருக்கு மனுஷனுக்கு. இப்ப ஜெயிலர் வந்து ஹிட் ஆகுதுல்ல. ம். கரெக்ட். பெரிய பேசுற அளவுக்கு ஆகுதுல்ல. ம். அதே மாரி தான் எல்லாருமே. இப்ப கமல் சார்லேருந்து எல்லாருக்குமே, கமல் சாருக்கு வந்து டெடிகேஷன் டூ மச். கரெக்ட். ம். அதனால அவங்களாம் விடமாட்டாங்க. சார் ஆக்சுவலா நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம். ரஜினி சார் பத்தி பேசிட்டே இருந்தோம். எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் எனக்கு கேட்கணும்னு. முத்து படத்துல வந்து நீங்க வந்து அம்பலத்தான் கேரக்டர்ல என்ட்ரி ஆவீங்க. அந்த என்ட்ரிய நானே வந்து ஒரு 50 முறை பார்த்துருப்பேன் சார். அந்த என்ட்ரி ரொம்ப அழகா இருக்கும். அந்த காரு, அதுக்கப்புறம் அந்த எருமாடு தலை மாதிரி இருக்கும். உங்களுக்கான ஒரு மியூசிக் வேற குடுத்துருப்பாங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க வந்து இறங்குன உடனே அந்த மூவிக்கே ஒரு லைஃப் கிடைச்ச மாரி இருக்கும். அ அந்த மொமெண்ட் சொல்லுங்க சார். எனக்கு வந்து நாங்க நடிக்கும்போது, அவர் டப் பண்ணும்போது கூட, ம். அந்த மியூசிக்கோட போடுறதே இல்லையே. ம், ம், ம். வெறுமனே அந்த சீன் போடுவாங்க. ம். அதுக்கு பேசணும் நாங்க. டப்பிங் பண்ணணும். ஓகே. உங்களுக்குன்னு ஒரு மியூசிக் இருக்குன்னு தெரியுமா முன்னாடியே? எனக்கு தெரியாது. தெரியாது. அது படம் பார்க்கும்போது உங்கள மாரி தான் நானும். ம். படம் பார்க்கும்போது தான் ஓ! இந்த ம். மியூசிக் போட்டிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஆல் த கிரெடிட் கோஸ் டூ த டைரக்டர் தான். ம், ம், ம். இந்த படமே பொதுவாவே நாம் இந்த கேபி சார பத்தி சொல்லும்போது சொல்றோம் பாருங்க, ஆமா. மாடி ஏந்திரிச்சு. ம். இதெல்லாம் வந்து டைரக்டர்ஸே செய்யறது. ம், ம், அவங்க ஐடியாஸ் தான் ஓடும். ம், அண்ணாமலையில எனக்கு இவ்வளோ பெரிய பேர் கிடைச்சதுன்னா, அதுக்கு சுரேஷ் கிருஷ்ணா தான் காரணம். ம். ஓகே. ஏன்னா அவருக்கு ஷார்ட்ஸ் வைக்கணும். ம், ம். இந்த வீடு ஏலத்துக்கு எடுத்த பிறகு பேசிக்கிட்டே வர மாரி போய் படிக்கட்டில ஏறி நின்னு பேசிட்டு திருப்பி இறங்கி வந்து நிப்பேன். ம், ம். கரெக்ட். அது வரைக்கும் ஒரு ஷாட் எடுத்தாரு. ம், ம். ஸோ அது நமக்கே ஒரு பெரிய என்த்து குடுத்து, ம், நம்ம இன்னும் நல்லா செய்யணும்னு வந்துருதுல்ல. ம், ம், ம். அ அதுக்கு தான் டைரக்டர்ஸ். ஓகே. ம், நீ என்ன வேணாலும் செய்யடா போடா! அப்படின்னு நினைக்கிறவங்க டைரக்டர்ஸ் இல்ல. ம். நீ இது செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்றவங்க டைரக்டர்ஸ். புரியுது. ஏன் நமக்கு வந்து நெறைய இப்போ முத்து படத்துல சொன்னீங்கன்னா, இப்ப முத்து பத்தி இவ்வளோ நேரம் பேசுறீங்க நீங்க. ம், ம், ம். இந்த கிரெடிட் எல்லாமே கே.எஸ். ரவிக்குமாருக்கு தான் போகும். கே.எஸ். ரவிக்குமார் இஸ் அன் எக்ஸலென்ட் வொர்க்கர், ம், ம், ஃபாஸ்ட் வொர்க்கர். ம், இப்ப எப்படி இப்ப சின்ன தம்பின்னு எடுத்துங்க. ம், சின்ன தம்பியில வந்து நாங்க வந்து வெறும் வில்லன் தான். ம், ம். நான் எப்படி பார்த்தா வில்லனா இருந்தோம். 3 பேரும் 3 3 அண்ணனுங்க. அண்ணனுங்க. ஆனா, பி. வாசு சார் எல்லாத்தையும் எடுத்துட்டு கட் பண்ணாரு ம், நெறைய விஷயத்த. ம், ம். இந்த ஒருத்தன் எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம்னு ஆமா, ஆமா. சொல்லுவார்ல. ஆ. அந்த கேரக்டரு எனக்கு கல்யாணம்னு அவர் சொன்னதே எங்களால தான் அவர் பைத்தியமானார். கதைப்படி. ஆ. கரெக்ட். இதெல்லாம் செஞ்சோம்னா பெரிய நமக்கு பயமா, எங்கள பார்க்கறதுக்கு பயப்படுவாங்க. ம், ம், ம். ஐயோ! இவ்வளோ பெரிய வில்லன்களான்னு. இத ம். சொன்னது யாருன்னா, நடிகர் திலகம் சொன்னார். ஓகே. சிவாஜி சாரே சொல்லியிருக்காங்க. சிவாஜி ஆ. பெரிய ஆசிரியர் சார். அதெல்லாம் வாழ்த்து சார். ஓகே. நீங்க வார்த்தைக்கு வார்த்தைக்கு சிவாஜி அப்பா, சிவாஜி அப்பான்னு சொல்றீங்க. சிவாஜி சாருக்கும் உங்களுக்குமான உறவு எப்படிப்பட்டது? ஐயோ! ரொம்ப திக்கான உறவுங்க. ம். அது சொல்லணும்னா எங்க அப்பா கிட்ட அவர் 12 வயசுல வந்து சேர்ந்தார். நாடக கம்பெனில இருந்தார். ஓகே. ஆ. எங்க ஐயாவுடைய நாடக கம்பெனில ஆ. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும், காக்கா ராதாகிருஷ்ணனும் ஒண்ணா வந்தவங்க. இன்னொன்னு எங்க ஊர்க்காரங்க. ஓகே. ஆ, ஆ, ஆ. நான் பொறந்தது திருச்சியில தான் பொறந்தேன். ம், சங்கலியானபுரத்துல பொறந்தேன். ம், அதனால எங்க குடும்பத்துல எல்லாருமே பொறந்தது அங்க தான் ம், மேக்ஸிமம். பசங்க பூரா. ம், எங்க ஐயா மேல அவருக்கும் அதே மாரி ஒரு பிரியம். எப்படின்னா, எங்க பெரியம்மா
எங்கள் அம்மாவுடைய அக்கா, ம். எம்ஆர்ஆர் வாசுவுடைய அம்மா. ம். அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். ஓகே. எங்கள் அம்மா வந்து செகண்ட் ஒய்ஃப், ம். தனலட்சுமி அம்மா. ம். அவங்க 2 பேரும் சொந்த அக்கா தங்கச்சி. ம். ம். நாடகத்தில் இருக்கும்போது இவர் சொல்லியிருக்கேன் பேட்டிலாம், பட் ஸ்டில் ம். எங்கள் ஐயா வந்து ஒரு மாதிரியான ஆள். ம். அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, எங்கள் பெரியம்மாவையும் அண்ணன் வாசு அவர்கள் சின்ன வயசில் இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு பொன்முனையில் வந்துட்டு இருக்கும்போது எதிர்க்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர் வந்து சைக்கிளில் வந்தார். ம். ம். அவர் வந்து ஹி வாஸ் அ கார்பெண்டர் ம். ம். அப்படின்னு இதெல்லாம் சொல்ல கேள்வி ம். நான் ம். பார்த்தது. ம். எங்கள் மாமா சொல்லியிருக்காரு. எங்கள் மாமாவை வந்து லக்ஷ்மண பெருமாள் நாயுடுவை வந்து சின்னவாடுன்னு சொல்கிறவர், வெளியே இருந்து சொல்கிறவர் இவர் ஒருத்தர். ஓ! ஓகே. அதே மாதிரி எங்கள் அம்மா பேர் தனலட்சுமி அம்மா. ம். 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 எம்ஆர்டி காலனின்னு கூட இப்போ எங்கள் வீடெல்லாம் வந்து எம்ஆர்டி காலனி எல்லாமே எம்ஆர்டி தான், எல்லாமே எங்கள் அம்மா உருவாக்குனது தான். ம். ம். எங்கள் அம்மா தனம்னு சொல்கிறவர் சிவாஜிப்பா மட்டும்தான். ஓகே. வெளியே இருந்து புரியுது. சொல்கிற ஆளுங்க அவருக்கு மட்டும்தான் தெரியும். ம். இப்படிதான் கூப்பிடுவாங்க வீட்டில் என்ன. ம். 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 அந்த மாதிரி அவர் வந்து பார்த்துட்டு என்ன இப்படி வரீங்க, என்ன நீங்கள் வாங்க. அப்போல்லாம் எங்கள் ஏரியாவில் திருச்சியில் சங்கிலினபுரத்தில் ஸ்டோர்னு பேர். ம். ம். ஓட்டுள்ளி ஸ்டோர்னா ஓட்டு வீடு, ம். ம். அதுக்கு பேர் ஓட்டுள்ளி ஸ்டோர். ஓகே. ஒரு வீடு எடுத்து கொடுத்து தங்க வச்சாங்க. ம். யார்? எங்கள் அண்ணனை மரவாசு. ம். அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்கிறதுக்காக சிவாஜிப்பா கூடவே வந்து அப்படியே வந்து நாடக கம்பெனியில் சேர்ந்தார். ஓகே. எங்கள் ஐயா நாடக கம்பெனி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து திருச்சி தான். ம். 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 அது அங்கேருந்து தான் எல்லா ஊருக்கும் போயிட்டு வருவார். ஓகே. இதை வந்து புரட்சி தலைவர் வந்து நல்லவன் வாழ்வான்னு ஒரு படம். ம். ம். அந்த படத்தில் அண்டர் வாட்டர் ஃபைட் இருக்கு. சாரதா ஸ்டுடியோவில் தான் எடுத்தாங்க அண்டர் வாட்டர். ம். அப்போ எங்கள் ஐயா வந்து வேணாம் ராமச்சந்திரா, அதெல்லாம் வேணாம் ம். அண்ணா, நம்ம ஃபைட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஓகே. சும்மா நம்ம ஒரு படத்தில் ஃபைட் பண்ணி ஃபைட் ரொம்ப நாள் பண்ணுங்களேன். ஆச்சு. எங்கள் அப்பா வெரி குட் ஃபைட்டர், வெரி குட் ஹார்ஸ் ரைடிங் பண்ணுவார், எல்லாம் ம். பண்ணுவார். ம். ஸோ அப்போ என்ன செஞ்சாருன்னா, எங்கள் அப்பா வந்து அப்படியான்னு சொல்லிட்டு நடித்தார் ம். அண்டர் வாட்டர். ம். எங்கள் அப்பாவுக்கு ஈஸ்னஃப்லி ஒரு வியாதி ஓகே. இருக்கு. ம். அது என்ன ஆயிடுச்சுன்னா ஜாஸ்தியாகி அந்த 7 நாள் ஷூட்டிங், 3 நாள் ஷூட்டிங் ஓவர். ம். ம். அதுக்கப்புறமா உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டார். ம். அப்போ டெய்லி எம்ஜிஆர் யூஸ் டு கம், வீட்டுக்கே வந்துடுவார். ஓ! ஓகே. வீட்டிலே இருந்து உட்காந்து அப்படியே எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டே இருப்பார். ம். நான்லாம் எம்ஜிஆர் ரசிகன், ம். ம். சிவாஜி சாருடைய மன்றம் வச்சிருக்கிறவன். ம். அதனால நீங்களே சிவாஜி சாரோட ஒரு ஃபேன் அம்மா இல்லையா? ஃபேன் தான். ம். அப்படியே புரட்சி தலைவர் வந்து உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ம். பார்த்துட்டு இருக்கும்போது அந்த 7 நாள் அவர் ஷூட்டிங் போகாமல் அங்கே தான் வந்தார். காலையில் உட்காருவார். ஓகே. காலையில் உட்காந்தாருன்னா மனுஷன் சாயந்தரம் தான் எழுந்துச்சு போவார். ஓ! ஓகே. அப்பா பக்கத்துலயே இருந்தாங்க. அப்படியே இருந்தார் பக்கத்துல. ம். ஏன்னா ம். தன்னால் இப்படி ஆயிடுச்சு இவருக்கு. ம். ம். அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க. ம். ம். நம்ம ஏதோ யார் கண்ணு பட்டுதோ தெரியல, ம். இப்படி ஆயிடுச்சே ஒழிய ம். ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. அதாவது எங்கள் அப்பா ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு இவர். ம். சிவாஜிப்பா வந்து எங்கள் கோ ஆர்டிஸ்ட் இருந்தவர். ம். அதனால அவர் அமெரிக்கா போகும்போது கூட எங்கள் வீட்டில் வந்து சொல்லிட்டு தான் போனார் ஓகே. எங்கள் ஓகே. அப்பா கிட்ட, ம். ம். அமெரிக்கா போகிறேன் நான். ஏன்னா ம். he was the first Indian artist to be called by a governor. ஓகே. அது கீ கொடுக்குற ஃபங்க்ஷன் ம். பேர். ம். 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 இப்போ கூட என்னை வந்து ஓகையோவில் கேட்டாங்க. அது ம். ஏன்னா ம். சம்படி இலங்கை ம். தமிழர்கள் யாரும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க போல. ம். ம். அதனால என்னை கூப்பிட்டாங்க ஓகேவில். ம். ம். பட் ஐ டென்ட் கோ. ஓகே. ஆனால் இவர் வந்து சிவாஜிப்பா வந்து போனார். ஃபஸ்ட்டு ஒரே நடிகர், ஃபஸ்ட்டு நடிகர் ம். ம். அவரை கூப்பிட்டது சிவாஜி சார் தான் கூப்பிட்டார். ஓகே. ஓகே. சிவாஜிப்பா வந்து போகும்போது எங்கள் அப்பாட்டெல்லாம் சொல்லிட்டு தான் போனார். ஓகே. அதே மாதிரி எங்கள் அப்பா அவர் ஃப்ளைட்டில் வரும்போது ரெட் கார்பெட் கொடுத்தாங்க. ம். 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 இவர் கிரீட் பண்ணாங்க ம். சிவாஜிப்பாவை. அப்போ எங்கள் அப்பா போனார். ஓகே. ஓகே. அதெல்லாம் கிரேட் மொமெண்ட் இல்லையா? அதெல்லாம் வந்து என்னென்னா வெளியே தான் கத்துவார். ம். ம். என் கல்யாணத்தில் சிவாஜி சார் வந்தார். ம். சிவாஜி சார் வரும்போது எங்கள் அப்பா இல்லை, டே அடிக்காதடா, இப்படி வாடா, இப்படி வா கத்துறாரு. ம். சிவாஜிப்பா போய் இவர் கத்துறாருன்னு நாங்கள் நினச்சோம். ம். ம். பெருந்தலைவர் காமராஜர் எல்லாம் உட்காந்துருக்காரு. ம். என்னன்னா அவர் உரிமை எடுத்துக்குவார் ம். சிவாஜிப்பா. ம். சிவாஜிப்பா வாஸ் வெரி குவைட். ம். ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு அவர் அண்ணன் அப்படி தானே சொல்லுவார். அண்ணன் தம்பி உறவு மாதிரி தான் அப்படிதான். இருந்தது.
அந்த ம். உறவு. அதனால சிவாஜி இப்ப வந்து எல்லா விஷயத்துக்குமே எங்க இதுல வீட்டுக்கு வந்து ம். கலந்துருக்காரு. அவங்க வீட்ல இருந்து வந்து கலந்துக்குவாங்க. ம். இப்ப ஈவன் எங்க அம்மா இறப்புக்கு கூட அ பிரபுமா வந்து அவங்க ஃபேமிலியே எல்லாரையுமே ஓ! ஓகே. எல்லாரையுமே வீட்ல கூப்பிட்டு வந்தாரு. ம். ம். அந்த அளவுக்கு ஒரு மனிதன். அதே மாரி நான் வந்து சபரிமலைக்கு போறவன் ம். மாலைய கழட்டிட்டு சிவாஜி இறந்துட்டாருன்னோனே ம். மாலைய கழட்டி வச்சுட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு மாலை போட்டேன்.